ராஜலக்ஷ்மி சூர்யாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு சூர்யா, இதில் நீ கஷ்டப்பட்டுலாம் விளையாட வேண்டாம். உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இதை எல்லாமே சித்ராதேவி கேட்டுட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு கௌதம் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, சூர்யாலாம் ஜெயிக்க மாட்டான். ராஜலக்ஷ்மி சூர்யா கிட்ட பேசிட்டாங்க. நீ தான் ஜெயிக்க போகிற, ஜாக்கிரதையாக விளையாடு சரியா? இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் யாருக்குமே ஆல் த பெஸ்ட்டு சொன்னதில்லை, உனக்கு நான் சொல்கிறேன். நல்லபடியாக 2 பேரும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி ஐஸ்வர்யா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. 2 தாத்தாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போட்டி நடத்துகிறவர் வராரு. என்ன இன்னைக்கு என்ன போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு என்ன போட்டி தெரியுமா? ஓடுற போட்டி. என்னது ஓடுற போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க. ஆமாம், அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிட்டு ஹஸ்பண்ட் ஓடணும், ஓடி வரணும், இதுதான் இன்னைக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படியா? அப்போ இந்த போட்டியில் கன்சீவாக இருக்கவங்களாம் கலந்துக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அவங்களாம் தூக்கிட்டு ஓட முடியாது, அவங்களாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடத்துகிறவங்க சொல்கிறாங்க. பக்கத்தில் ஐஸ்வர்யா, கௌதம், சித்ராதேவி 3 பேருமே இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நான் இந்த போட்டியில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும்? வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இப்படி ரிஸ்க் எடுத்து ஓட முடியுமா என்ன? அந்த மாதிரிலாம் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், கன்சீவாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம், நாங்கள் போட்டியில் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எவ்வளோ பேர் மாசமாக இருந்து சாதிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அப்படியே சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, நல்லா தெரிஞ்சுக்கோ சித்ராதேவி, குழந்தை தான் முக்கியம், இந்த போட்டி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவம் வருது. கௌதம்க்கு சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, நாங்கள் கண்டிப்பாக கலந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கௌதம், நீ சொல்கிற பேச்சு தான் கேட்டாகணும், இஷ்டத்துக்கெலாம் நீ போய் விளையாடக்கூடாது, குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. ச்சே, ஏன்னா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயங்கர கோவமாக போகிறாங்க. பின்னாடியே கௌதம் போகிறாரு. ராகினி உட்காந்துட்டு அழகாக ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே பின்னாடியே வராங்க காவேரி. வந்துட்டு அப்படியே தள்ளி விடுறாங்க. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கத்துறாங்க. எதுக்காக இப்படி பயமுறுத்திட்டு? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? எதுக்காக என்னை இப்படி பயமுறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. யார்? எனக்கு அறிவு இல்லையா? நீ பண்ணதை விட நான் பண்ணது கொஞ்சம் தான் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. என்னை ஸ்விம்மிங் பூலில் பிடிச்சி தள்ளினதே நீ தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகினி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் பண்ணது உனக்கு தெரியுமா? நான்லாம் அதெல்லாம் பண்ணலை, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ராகினி. அதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தானே என்னை தண்ணியில் பிடிச்சி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை தண்ணியில் தள்ளுறன்ற எண்ணம் உனக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்குமே இங்கே கிடையாது. நான் எப்போ உயிர் பொழைச்சனோ அப்பயே எனக்கு தெரிஞ்சிடுச்சு நீ தான் தள்ளி விட்டன்னு. ஆனால் உன்னை இது வரைக்கும் ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? ப்ரூஃப் வேணும். நீ தான் தள்ளனன்னு என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை, அதனால தான் நீ தப்பிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ராகினி கிட்ட சொல்கிறாங்க. போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன போட்டி நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்கானா? குமரன், கங்கா 2 பேருமே 500க்கு மேலே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இடத்துல யார் இருக்கான்னு தெரியுமா? விஜய், காவேரி 400க்கு மேலே பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்தது மகா, சூர்யா 3 பேருமே கலந்துக்க போகிறாங்க. இன்றைக்கி நடக்கிற போட்டி என்ன தெரியுமா? ஓடி போயிட்டு ஓடி வரணும். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி ப்ரைஸ், இன்றைக்கி தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஓடுறதுன்னா சாதாரணமாக ஓடக்கூடாது, அவங்க ஒய்ஃபை முதுகில் தூக்கிட்டு ஓடணும். அதாவது உப்பு மூட்டை மாதிரி ஓடி போயிட்டு ஓடி வரணும். முடியலன்னா 2 வாட்டி மாற்றி மாற்றி தூக்கிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தூக்கலாம், இல்லை ஒய்ஃபை ஹஸ்பண்டை தூக்கலாம். அதுக்கு மேலே கால் கீழே படக்கூடாது. கரெக்டாக ஓடி போயிட்டு ஓடி வரணும். யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது எதுக்காக இந்த போட்டி நடத்துகிறோம் தெரியுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த போட்டியை நடத்துகிறோம். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. என்னது முதுகில் தூக்கிட்டு ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்ருக்காங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மகா இருக்காங்க. அப்போ ஃபோன் வந்தோடனே அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. மகா, என்ன மகா போட்டி தொடங்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம்மா, தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் கோயிலில் தான் இருக்கேன், கண்டிப்பாக நீ ஜெயிக்கணும் சரியா?
நான் வந்து வீட்டை மீட்கணும், பணம் கிடைக்கும் அதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் 2 பேரும் பெஸ்ட்டு கப்புல்னு எல்லாரும் உங்கள புகழ்ந்து பேசணும். அதனால தான் நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். போட்டி முடியிற வரைக்கும் நான் கோயில்லயே இருக்கேன். போட்டி முடிஞ்ச உடனே கண்டிப்பா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. நான் பண்றேம்மா அப்படின்னு மகா சொல்றாங்க. அக்காவால கலந்துக்க முடியலம்மா. அக்கா மாசமா இருக்கிறதுனால தாத்தா வேணான்னு சொல்லிட்டாருன்னு மகா சொல்றாங்க. சரி பரவால்ல விடு கலந்துக்கலனா